அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திரளி இலையில் சத்துணவு மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சத்துணவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும், அதனால் இதில் இனிப்பு உப்பு எதுவுமே சேர்க்கறதே தேவையில்லை. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி பாத்திரம் வச்சு இந்த மாதிரி கப் எடுத்து வச்சுக்கலாம். திரளி இலையை இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திரளி இலையில தேங்காய் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த மாவு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தேங்காய் இந்த மாதிரி பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். புட்டு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். புட்டு சூப்பராக வந்திருக்குங்க.